ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியான என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? 2025 பிறந்து வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடியறதுக்குள்ள நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதுவும் ஜனவரியுடைய 4ஆம் தேதியானது கிரக மாற்றமானது ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஜனவரி 4ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களை தொடர்ந்து பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு அதிர வைக்கக்கூடிய தெய்வம் எடுத்து கொடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தெய்வம் கொடுக்கக்கூடிய முடிவு நவக்கிரகங்களால் தான். அதனால் நவக்கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜனவரி மாதம் நிறைய விதமான பயிற்சிகளானது நடக்க போகுது. இந்த பயிற்சிகளால் உங்களுடைய எண்ணல்கள் நீங்குமா நீங்காதா, இந்த புத்தாண்டு அனுபவிக்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு முதல் மாதமே அதிர்ஷ்டமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் இந்த கிரக பயிற்சியால் தான் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகளாக ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புதன் பயிற்சியானது நடக்க போகுது. ஜனவரியில் 4 கிரகங்கள் பயிற்சிகள் நடக்க போகுது. இதில் கிரகங்களுடைய அதிபதியாக கருதப்படக்கூடிய புதன் சஞ்சாரமானது ஃபஸ்ட்டு நடக்க போகுது. புதன் பகவான் விருச்சிக ராசியை விட்டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு. 20 நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு. ஜனவரி 4ஆம் தேதி ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் பயிற்சி புதன் பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சி. ஆக்சுவலி இந்த புதன் பயிற்சிக்கு அடுத்ததாக கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி பிரகராஜில் மகா கும்ப மேளமானது தொடங்குகிறது. இந்த ரெண்டாவது சூரிய பயிற்சினால இந்த ஒரு மேளா தொங்குறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக சொல்லப்படுது. அப்புறம் மூன்றாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் கிரக பயிற்சி. ஆக்சுவலி சூரியனுக்கு பிறகு மூன்றாவது முக்கிய கிரக பயிற்சியாக செவ்வாய் கிரக பயிற்சியானது பார்க்கப்படுது. இவர் கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு. செவ்வாய் பகவான் 2025 ஜனவரி 21 அன்னைக்கு மிதுன ராசியில் பிரவேசித்து அருளை பொழிய இருக்கிறாரு. அந்த அருள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிறத தான் சொல்ல போகிறேன். அப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய பயிற்சி சுக்கிர பயிற்சி. ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் 4வது முக்கிய நிகழ்வு சுக்கிர பயிற்சி. செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரன் ஜனவரி 28, 2020 அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. இந்நிலையில் ஜனவரி 2025 கிரக பயிற்சியில் கடைசியாக நடக்கக்கூடிய பயிற்சியாக இது சொல்லப்படுது. ஸோ இந்த 4 பயிற்சிகள் தாங்க நடக்க போகுது. இந்த 4 பயிற்சிகளால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் அர்ப்பணிக்காக அதிக வெகுமதிகளை பெறுவீங்க. பணியிடத்தில் தொடர்ந்து நிர்வாகத்தின் ஆதரவும் பெறுவீங்க. உங்களுடைய யோசனைகளுக்கு மேல் அதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கோ உங்கள் வணிகத்தை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம். குறிப்பாக கூட்டாண்மை மூலம் ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையோடு அழகான தருணங்களை அனுபவிக்க தயாராகணும்.
திருமணமான நபர்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கட்டத்தை அனுபவிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அனைத்து வழிகள்லையும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு துணை புரியும். இந்த டைம் நீங்கள் நல்ல உடல் மற்றும் மனநலனை பராமரிக்க முடியும். இந்த டைம் நீங்கள் உறுதுணையான நிதி நிலைமையை பெறுவீங்க. உங்கள் குடும்பம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் கூட இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரக மாற்றங்களால் குடும்ப உறவு பார்க்கும்போது நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையோடு பிரமிக்க வைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அருமையான அனுபவங்களை பெற தயாராக இருக்கணும். திருமணமான நபர்கள் உங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை கடந்து செல்வீங்க. உங்கள் துணை உங்களுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் வளர்ச்சிக்கு ஆதரவோடு இருப்பாங்க. வீட்டில் உள்ள வயதானவர்களோடு தொடர்பு கொள்வது அடிக்கடி கடினமாக இருக்கும். எனவே அவர்களிடம் பொறுமையை காட்டுவது முக்கியம். குழந்தைகளோடு உறவுகளை உருவாக்குவது குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சவால்களை எல்லாத்தையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணும். இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் நிதி நிலைமை விரைவில் கணிசமாக மேம்படும். நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்கள் நிதிகளை நிர்வகிக்கணும். தாகலிருந்து முடிவுகளை எடுக்கணும். அதன் மூலம் உங்கள் சேமிப்பின் வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் முதலீடுகள் நன்றாக இருக்கும். இது உங்கள் ஒட்டுமொத்த நிதி நல்வாழ்வை மேம்படுத்தும். நேர்மறையான விளைவுக்கு வழிவகுக்கும். அப்புறம் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு ஊக்கத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிதிநிலை சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய ஊக்கம் மிகவும் திறம்பட சேமிக்கவும் உங்கள் நிதி இதெல்லாம் நிறைய அடையவும் இருக்கும். அதாவது நிறைய எதிர்பார்க்காத அளவுக்கு அடைய இருக்கும். அவர்களுடைய உதவியோடு நீங்கள் கவனம் செலுத்துவதை எளிதாக எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் நிதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது கண்டிப்பாக ஜனவரி மாதம் அவசியம். ஏன்னா நிதி அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்கணும். அதனால தான் நிதி விஷயத்தில் ஜனவரி மாதம் உங்களோட கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் உத்தியோகத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிப்பதன் மூலம் நன்மையானது பெற முடியும். உங்கள் மேலதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க. உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிர்வாகத்தின் மூலம் தாராளமான நற்பலன்கள் பெறுவீங்க. மேலும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உறுதியான உதவியை பெறுவீங்க. சட்டத்துறையில் உள்ள நபர்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் உள்ள நபர்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய வாய்ப்பை அனுபவிப்பீங்க. உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இந்த மாதம் தொழில்முறை வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகம் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதை நீங்கள் கவனிக்கணும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஆய்வறிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த மாதம் சிறந்த நேரமாக இருப்பதை பார்ப்பீங்க. சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்கள் அர்ப்பணிக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க. மேலும் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வழிகளிலுமே உதவியாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டான மாதமாக முதல் மாதம் உங்களுக்கு அமையுங்க. அப்புறம் தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த தருணத்தை ஒரு சிறந்த வாய்ப்பாக பார்க்கணும். ஒரு புதிய முயற்சி தொடங்குவதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. மேலும் கூட்டாண்மை மூலம் மற்றவர்களோடு ஒத்துழைப்பது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். மற்ற தொழில் முனைவோர் அல்லது நிறுவனங்களோடு கூட்டாளிகளை உருவாக்குவது மதிப்புமிக்க ஆதரவு மற்றும் நிபுணத்துவத்தை வழங்க முடியும். இது உங்கள் யோசனைகளை யதார்த்தமாக மாற்ற உதவும். ஏற்கனவே வணிகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பாளர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் தற்போதைய திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான வாக்குறுதியை கொண்டிருக்கு. அதிகரித்த விற்பனை, சிறந்த வாடிக்கையாளர் உறவுகள் அல்லது புதிய உத்திகளை வெற்றிகரமாக செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வணிகத்தின் பல்வேறு பகுதிகள் மேம்பாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக வணிக உலகில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உற்சாகமான நேரமாக அமையும். ஸோ அவ்வளோதாங்க. மேஷ ராசிக்காரங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த சொன்ன தாள்களை சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.